சாதனைனா என்ன? எண்ட் ஆஃப் த டே நம்ம சந்தோஷம் நம்ம பண்ணுறதுல சந்தோஷமா இருந்துட்டு, நம்மனால 4 பேர் சந்தோஷமா இருந்தா, என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு பெரிய, பெரிய சாதனை. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கா? உங்க வைஃப் ஆர் சில்ட்ரன் ஆர் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி. ம். அவங்களுக்கு நீங்க எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க? சொசைட்டிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதே ஒரு பெரிய சாதனை தான். ஓகே. ஸோ ஒரு சாதனைன்னு தேடி ஓடுறது, இட்ஸ் அ டிஃபரண்ட் என்ன எத தேடி ஓடுறோம்? அட் த எண்ட் ஆஃப் த டே சரிங்களா? ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வியூ. ஓகே. ஆனா, இன்னொரு பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது நைஸ் திங். எல்லாத்துக்கும் மோட்டிவேஷன் இருக்கும். ஒண்ணுல எக்ஸெல் பண்ணணுன்ட்டு இருக்கும். சில பேத்துக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் வெல்தின்ட்டு இருக்கும். சில பேத்துக்கு வேற ஏதாவது ட்ரீம்ஸ் இருக்கணும். இல்ல ரொம்ப பாப்புலர் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் அந்த பர்ஸ்யூட்ல நம்மளே நம்மள தொலைச்சுக்கக்கூடாது. இப்ப நீங்க சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இப்போ ஒரு அந்த படத்துல ஒரு முதியவர் சொன்னீங்க. வாழ்க்கையில இது பண்ணா தான் சாதனைங்கிறது அவருக்கு ஒரு இது இருக்கு. ம். பட் அவர் மேபி யூ வுட் ஹவ் பீன் அ ஃபேன்டாஸ்டிக் ஃபாதர், ஃபேன்டாஸ்டிக் கிராண்ட்ஃபாதர், ஃபேன்டாஸ்டிக் கைண்ட் ஆஃப் சிட்டிசன். எஸ். அதே ஒரு சாதனை தான் நான் எஸ். சொல்றேன். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன சின்னதா பண்ணதுலாம் சாதனை தான். சாதனைங்கிறது நம்மளே ஒரு த்ரெஷ்ஹோல்ட் ஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒண்ணும் இல்ல. ஐ அம் வெரி ஹம்பிள்ட். நீங்க வந்து நான் சின்ன வயசுல பண்ணது சாதனைங்கிறீங்க. ஏன்னா அது நெறைய பேர் பண்ணல. நான் பண்ணேன். ஸோ அது சாதனையாச்சு. இப்ப நான் உட்கார்ந்து ஆஹா! நான் சச்சின் மாரி வரல. இல்ல பில் கேட்ஸ் மாரி வரல. ஐ கேனாட் கம்பேர். அந்த கம்பேரிசன் வந்து இட் வில் கில் யுவர் ஓன் ஹேப்பினஸ்.